மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவர் எந்த காரியத்தையும் செய்யல. நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் இதை செய்யும்னு எவ்வளவு சொல்லுவாங்க, ஆனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை செய்ய மாட்டாரு. மற்றவர்களை ஒரு பொருட்டாவே, தேவையில்லாத வீண் பேச்சு பேசுபவர்களே அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார். எல்லா கிறிஸ்தவர்களையும் சாத்தான் சோதிக்கிறது கிடையாதுங்க. அதாவது தேவனிடத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரான் இல்லையா சாத்தான், இவங்களை நான் சோதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வரான். அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் வர்றது கிடையாது. ஏன் வார சர்ச்சுக்கு போய் தேவ செய்தி கேட்டு கரெக்டா காணிக்கை தசம பாகம்லாம் செலுத்துற கிறிஸ்தவனை தேடி சாத்தான் போவது கிடையாது. ஏன்னா அவன் மண்ணால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கிறான். அவன் மண்ணினால தன் வீட்டை கட்டி இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் ரொம்ப குறைந்ததா இருக்கும். அவனை ஈஸியா கீழே தள்ளிடலாம் இல்லையா? வார சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருப்போம்னு சொல்ல முடியாது. அவன் மண்ணுனால கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கிறான்.